வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் போய் வேலூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம். வேலூருக்கு ஏன் போகிறோம்னா டிரைவர் சஜஸ்ட் பண்ணினவர் நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி பொற்கோயிலூருக்கு போய் வெளியிலேருந்து பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி வடிவாயிருக்கும்னு சொல்லி அந்த கோயில் இப்போ மிக பிரபலமான கோயில் ஆகிட்டுது வேலூருக்கு மக்கள் இப்போ அதுக்காகவே அடிக்கடி போகிறதாக சொன்னவர். அப்போ நாங்கள் வேலூருக்கு காஞ்சிபுரத்திலிருந்து வழிக்கிட்டு பெங்களூர் போகிற பாதை வழியாகத்தான் போய் கொண்டிருக்கோம். இந்த பாதையாலையும் பெங்களூருக்கு போகலாம்னு சொல்லி ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு காஞ்சிபுரத்திலிருந்து 81 கிலோமீட்டர், ஸ்ரீபுரம் பொற்கோயிலிருந்து திருவண்ணாமலைக்கு 81 கிலோமீட்டர். ஸோ 160 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இரவு வேளையில் இரவில் கோயில் பூட்டி இருக்கும், இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்துட்டு தான் போகிறோம். இந்த ஸ்ரீபுரம் பொற்கோயில்ன்றது சென்னையிலேருந்து 145 கிலோமீட்டர் தூரத்துலையும், திருப்பதியிலேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்துலையும், பெங்களூர்லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இந்த கோயில் 1500 கிலோ தங்கத்தகடுகளினால் வெய்யப்பட்டு இருக்குது. இக்கோயிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி சன்னதி விமானம் மட்டும் 750 கிலோ தங்கத்தினால் வெய்யப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. இந்த கோயிலின் மூலஸ்தானத்துக்கு போகணும் என்று சொல்லி சொன்னால் நட்சத்திர வடிவிலான பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதை வழியாகத்தான் போகணும். இந்த பாதை ஃப்ரீ தரிசனத்துக்கு 2 கிலோமீட்டர் தூரம் நீட்டில் இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தான் மூலஸ்தானத்தை அடையலாம். இந்த பாதை வழியாக நீங்கள் போக இருபுறமும் ஆன்மீக செய்திகள் எழுதப்பட்ட பதாகைகள் உள்ளது. அதை பக்தர்கள் படித்து கொண்டுதான் போகிறவர்கள். 250 ரூபா கொடுத்தால் உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசன பாஸ் தருவின. அந்த பாஸில் நீங்கள் அன்னளவாக 1 மணித்தியாலமோ அதை விட குறைந்த டைமில் நீங்கள் போய் தரிசனத்தை பார்த்துட்டு வரலாம். இப்போ நாங்கள் அந்த கோயிலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வேலூரால் போய் கொண்டிருக்கோம். வேலூர் இந்த கோயில் வந்த உடனே கணக்கு டெவலப்மெண்ட் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதாவது டூரிஸ்ட் பல பிரதேசங்கள் பல மாநிலங்களிலிருந்து இக்கோயிலுக்கு வருவதாக என்னுடைய டிரைவர் ஒரு செய்தி சொன்னார். அந்த நம்பர் போர்டு எடுத்துருக்கீங்களா? வீடியோ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டார் போடுவோம்ல, அதில் ஸ்டார் சுற்றி 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளே சுற்றி வந்தால் தான் டெம்பிள் பார்க்க முடியும். அந்த ஸ்டாருடைய தூரம் இப்போ நம்ம ஸ்டார் போட்டால் அப்படி இருக்குல்ல, இப்படி போய் அப்புறமா ஃபைனலாக இந்த என்ட்ரன்ஸ் வருவோம் கோவில் கிட்ட போகிறதுக்கு. அந்த தூரம் நடக்கும். இங்கேருந்து நீங்கள் 3 கிலோமீட்டர்னா இப்போ ஸ்டார் 2 கிலோமீட்டர், இதில் 1 கிலோமீட்டர் மொத்தம் 3 கிலோமீட்டர். அப்போ அது காலமாக அங்கே நடந்தால் தான் போகலாம், நடந்து போக முடியும். நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்தால் 250 டிக்கெட் எடுத்தால் சீக்கிரமாக ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலாம். ஃப்ரீ தர்ஷன் எடுத்தால் அந்த குடோனில் திருப்பதி மாதிரி வெயிட் பண்ணி விடணும். ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும், 2-3 ஹவர்ஸ் ஆகும். கூட்டம் இல்லைன்னா ஒரு 1 ஹவரில் பார்க்கலாம். அதான் இது நெக்ஸ்ட் திருப்பதியாக போகுது. கிட்டத்தட்ட தான் கிட்டத்தட்ட அம்மா ஒரு ஃபோட்டோவில் இருக்காரு, அவருடைய தான் இதனுடைய பழைய கோயில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம போகும்போது காமிக்கிறேன். அது வடிவம். இது அப்புறம் இது கட்டினது அதே வடிவத்தில். ஓகே. இந்த விநாயகர் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளிலாம் போட்டு இப்போ எடுத்து வைப்பாங்க. அந்த பாஸ் இதெல்லாம் ஸ்டில் ஏதோ கட்டுறாங்களே என்ன பின்னுக்கு வேலை பார்த்துக்காங்க. பெயிண்டிங் இந்த க்ளீனிங் இருக்குங்களா, இந்த கம்பி இல்லாமல் இதான உள்ளன இந்த மாதிரி இந்த இடத்துல பெட்டி இருக்குல்ல, இதுக்குள்ள அப்படியே லைனாக போய்ட்டு அவங்க செக்கிங். இங்கே ஃபோனு அதே மாதிரி அலோடு கிடையாது எதுவுமே உள்ளுக்குள்ள போகிறதுக்கு. எல்லாம் இங்கே வச்சுட்டு வெளியே லாக்கரில் வச்சுட்டு போகணும், இல்லை காரில் வச்சுட்டு போயிடணும். இல்லை கர்நாடகாலேருந்து வருவாங்க, ஆந்திராலேருந்து வருவாங்க, மற்ற ஸ்டேட்லேருந்து வருவாங்க. அந்தளவு ஃபேமஸ் ஆகிடுது. ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. கோல்டன் டெம்பிள் மற்ற கோயில் வராங்கன்னா இங்கே கண்டிப்பாக வருவாங்க. டூர் வரவங்க. இது ஒரு பொற்கோவில் தானே, தங்க கோவில் இல்லையா?
தங்க கோயில் தான். பொற்கோயிலை பார்த்துட்டு இப்போ திருவண்ணாமலைக்கு போய் கொண்டிருக்கோம். திருவண்ணாமலை 82 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1.5 மணித்தியாலத்தில் போயிடுவோம். நாங்கள் இப்போ 1.5 மணித்தியாலம் தூரம் ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்ற ரூட். நாங்கள் வந்த ஆண்டுக்கு அடுத்த நாள் கிரிவலம் நடக்க இருந்தது. கிரிவலத்துக்காக மக்கள் அதில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கத்தக்கதாயும் இருந்தது. திருவண்ணாமலை கிரிவலம் என்பது மிகப்பெரிய ஒரு உற்சவம். அதுக்காக மக்கள் இங்கே கூடி வருவார்கள்.